தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் காமராஜரின் 122வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் ஜி.கே. வாசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்வதற்காக வந்த தமிழக பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், விவசாயிகள் பிஎம் கிசான் திட்டத்தின் கணக்கெடுப்பின்படி 43 லட்சம் விவசாயிகள் தமிழகத்தில் பதிவு செய்துள்ள நிலையில் வருடத்திற்கு 6,000 ரூபாய் இத்திட்டத்தின்படி அளிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டத்தில் தற்போது படிப்படியாக குறைத்து 21 லட்சம் விவசாயிகள் மட்டுமே பலனடைவதாகவும் மீதமுள்ள 23 லட்சம் விவசாயிகள் எங்கே என கேள்வி எழுப்பினார். மேலும் 2021இல் மத்திய அரசு கணக்கெடுத்த போது பல லட்சம் போலி விவசாயிகள் பதிவு செய்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் பாஜகவுக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே விவசாயிகளை திமுக அரசு நீக்கம் செய்துவிட்டதாகவும் கூறினார். விடுபட்ட விவசாயிகளிடம் காரணத்தை கேட்டு 2 வாரத்தில் தமிழக பாஜக சிறப்பு குறைதீர்ப்பு விவசாயிகள் கூட்டத்தை நடத்த உள்ளதாக கூறினார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, சமீப காலத்தில் இந்த பிஎம் கிசான் திட்டம் என்பது 43 லட்சம் போன ஒரு திட்டம். தமிழகத்தில் குறிப்பாக 2020-21 காலகட்டத்தில் இன்னைக்கு படிப்படியாக குறைந்து இன்னைக்கு வெறும் 21 லட்சம் விவசாயிகள் மட்டும்தான் பயனடைகிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 23 லட்சம் விவசாயிகள் எங்கே என்பதுதான் கேள்வி. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், இதற்கு முன்பு ஒரு பெரிய ஊழல் இதில் நடந்துச்சு. 2020-21 மத்திய அரசு ஆடிட் பண்ணி 7 லட்சம் போலி விவசாயிகளை இணைச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது விவசாயிகளே இல்லை, கலெக்டர் ஆஃபீஸ்லேயே விவசாயிகள் பேரில் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அவங்க மாதிரியே எல்லா ஆத்தென்டிகேஷன்லாம் ஏற்படுத்தி பணத்தை சில கவர்மெண்ட் அதிகாரிகள் வித்ட்ரா பண்ணதுக்காக சில 100 கோடி, பல 100 கோடி, 340 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்டாக அதில் ஊழல் நடந்தது. அப்போ நடவடிக்கை எடுத்தாங்க. உசிலம்பட்டி அருகே சாலையோரம் நின்றிருந்த விவசாயி மீது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மோதிய விபத்தில் விவசாயி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே பூச்சிப்பட்டியை சேர்ந்தவர் தங்கராஜ். விவசாயியான இவர் மாதரை அருகே உள்ள தனியார் மகாலில் நடைபெற்ற விழாவிற்கு சென்றுவிட்டு வீட்டிற்கு செல்ல சாலையோரம் பேருந்திற்காக காத்திருந்துள்ளார். இந்நிலையில் முத்துப்பாண்டிப்பட்டியிலிருந்து உசிலம்பட்டி நோக்கி அதிவேகத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் சாலையோரம் நின்றிருந்த விவசாயி மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த விவசாயி தங்கராஜ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனம் அருகே நின்றிருந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மற்றும் கார் மீது மோதி அந்த இருசக்கர வாகனம் நின்றது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த அழகுமாயன், சச்சின் மற்றும் அஜய் என்ற மூவர் படுகாயமடைந்தனர். அவர்களை அக்கம் பக்கத்தினர் மீட்டு உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் விபத்தில் உயிரிழந்த தங்கராஜ் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு வழக்கு பதிவு செய்து தொடர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் அதிமுக மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது எனவும் அதனை பாஜக திட்டமிட்டு அழித்துக் கொண்டிருப்பதாகவும் திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவன தலைவர் சூப்பா வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை நிறுவன தலைவர் சூப்பா வீரபாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், கலைஞரை பற்றி சீமான் தரக்குறைவாக பேசியதும் பாடியதும் அநாகரிகம் என்றும், இது தொடர்ந்தால் சீமானை பற்றி விஜயலட்சுமி என்னென்ன பேசியுள்ளாரோ அதனை பொதுவெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்வோம் என காட்டமாக தெரிவித்தார். மேலும் அதிமுக மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருக்கிறது எனவும் அதனை பாஜக திட்டமிட்டு அழித்துக் கொண்டிருப்பதாகவும் கூறினார். எனவே நாம் திரும்ப ஒன்றை சொல்லுகிறோம். நீங்கள் அரசியல் சார்ந்த விமர்சனத்தை முன்வைத்தால் அரசியல் சார்ந்த விடைகளை திமுக கழகத்தினுடைய தலைமை உங்களுக்கு தரும், திமுக கழகத்தினர் தருவார்கள். அப்படி இல்லாமல் கலைஞரை பற்றி இப்படி அவதூறாக கேட்டால், அங்கே பேசினார்கள், அதிமுக மேடையில் பேசினார்கள், எந்த மேடையில் எது பேசினாலும் எல்லா கழிசடைகளையும் எடுத்து நீங்கள் பேசுவீர்களா? உங்களை பற்றி 1000 பேர் 1000 சொல்லுகிறான், அதை எடுத்து நாங்கள் திரும்ப சொல்லலாமா? இனி தலைவரை பற்றி தனிப்பட்ட முறையில் அவதூறாக பேசினால் ஒரே ஒரு விடைதான் இருக்கிறது. அதற்கு ஒன்றும் விடை சொல்ல வேண்டியதில்லை. விஜயலட்சுமி என்கிற பெண் இந்த சீமானை பற்றி என்னென்ன பேசியிருக்கிறார் என்பதை பொதுவெளியில் மக்களுக்கு எடுத்து சொல்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை. அது அநாகரிகம் என்றால் அதைவிட கலைஞரை பற்றி பேசுவது கூடுதல் அநாகரிகம். ஒட்டுமொத்தமாக அநாகரிகமாக பேசுவதை தமிழ்நாட்டின் அரசியலை தரக்குறைவான அரசியலாக மாற்றுவதற்கு சீமான் ஒரு காரணமாக இருக்கிறார். அங்கே அண்ணா நினைவிடம், கலைஞர் நினைவிடம், அவற்றில் 3 ஆண்களுக்கு இடையில் ஒரு பெண் என்பதை போல பேசுவதெல்லாம் மிகப்பெரிய அநாகரிகம். செங்கல்பட்டு நீதிமன்றம் எதிரே இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி ஏற்பட்ட விபத்தில் சிறுவன் உயிரிழந்த நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
செங்கல்பட்டு மாவட்டம் மோசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் முருகன் சுகன்யா தம்பதியினர். இவர்களின் 6 வயது மகன் சுமந்த் செங்கல்பட்டில் முடித்திருத்தம் செய்துவிட்டு வீட்டிற்கு செல்வதற்காக நீதிமன்றம் வழியாக தந்தையுடன் சென்றுள்ளார். அப்போது நீதிமன்றம் எதிரே பின்னால் வந்த சொகுசு கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. அப்போது இருசக்கர வாகனத்தில் சென்ற முருகன் மற்றும் சிறுவன் கீழே விழுந்த நிலையில் சிறுவன் காரின் முன்பக்க சக்கரத்தில் சிக்கி இழுத்து செல்லப்பட்டு சாலையின் தடுப்பு சுவரில் மோதி நின்றார். இதில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த செங்கல்பட்டு நகர போலீசார் சிறுவனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மூசிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு கார் ஓட்டுநரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என முற்றுகை போராட்டம் நடத்தினர். பின்னர் காவல்துறையில் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டு கலைந்து சென்றனர். ஆண்டிப்பட்டி அருகே கள்ளச்சாராய ஊறல் தயார் செய்த 2 பேர் கைது செய்யப்பட்டு 30 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை பறிமுதல் செய்து காவல்துறையினர் அழித்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மேக்கிழார்பட்டி பகுதியில் கள்ளச்சாராயம் தயார் செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கிராம நிர்வாக அலுவலர், ஆண்டிப்பட்டி காவல் நிலைய சார்பு ஆய்வாளர் உள்ளிட்டோர் ரோந்து சென்றபோது மேக்கிழார்பட்டி மலையடிவாரத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த 2 பேரை பிடித்து விசாரித்தனர். விசாரணையில் அருகே உள்ள தோட்டத்தில் வைத்து சாராய ஊறலை தயார் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து சாராய ஊறல் தயார் செய்த மேக்கிழார்பட்டியைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன், அனுப்பப்பட்டியைச் சேர்ந்த பொன் இருளன் ஆகிய 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்த 30 லிட்டர் சாராய ஊறலை பறிமுதல் செய்து 2 பேரையும் சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.